விவோல இருந்து ஒரு பட்ஜெட் ஃபிளாக்ஷிப் போன் வந்து இப்போ லான்ச் ஆயிருக்கு. அதுதான் இந்த விவோவோட X200T. அது என்னடா பட்ஜெட் ஃபிளாக்ஷிப் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ 68,000 ரூபாய் 1 லட்ச ரூபாயில் இருக்கிறது தான் ஃபிளாக்ஷிப் ஃபோன்னு சொல்கிறாங்க. அப்போ இது பட்ஜெட் ஃபிளாக்ஷிப் தானே அப்படின்ற கேள்வி தான் ஆட்டோமேட்டிக்காக வருது. அந்த பர்டிகுலர் ஸ்லாட்டை இந்த ஃபோன் வந்து தீர்த்து வைக்குதா இல்லையா, இதில் என்ன குழப்பம் இருக்குது, என்னெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு மறக்காமல் நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்றதுலேருந்து எல்லாத்தையுமே ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் உள்ள உங்களுக்கு விவோவோட X200T கிடச்சிருது. இதை ஓரமாக வச்சோம்னா இங்கே ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கார்டில் இந்த ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரீமியம் சர்வீஸை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா சர்வீஸுமே உங்களுக்கு கிடைச்சிரும். இதை ஓரமாக வச்சோம்னா உள்ள சில பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஒரு கலர் கேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 90 வாட் சார்ஜிங் அடாப்டரோட சேர்த்து டைப் A to டைப் C கேபிள் கிடைச்சிரும். சிம் ரிமூவல் பின்னும் உள்ள கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸ் அப்படியே ஓரமா வச்சுட்டு இந்த போனோட டிஸ்பிளே சைடு வந்தோம்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு எடுத்த உடனே தெரியறது என்ன தெரியுமா? இந்த பெசல்ஸ்லாம் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கை இந்த டிஸ்பிளே வழியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ஃபோன் அப்படியே அவுட்டோர் கொண்டு போகிறோம்னா அங்கேயுமே உங்களுக்கு பிரைட்னஸ் லெவலில் எந்த ஒரு குறையும் வைக்காம ஹை பிரைட்னஸ் மோடில் 1600 நெட்ஸ் வரலியமான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அது விசிபிளாகவே நல்லாவே ஒர்க் ஆகிறது ஃபீல் பண்ண முடியுது. இண்டோரில் வரும்போதும் இதோட பிரைட்னஸ் லெவலில் எந்த ஒரு குறையும் இருக்கிற மாதிரி தெரியல. ரெஃப்ரெஷ் ரேட்னு வரும்போது இங்க 120 ஹெர்ட்ஸ் வரலியமான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க டச் ரெஸ்பான்ஸும் நல்லா ஸ்மூத்தாவே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு வீடியோ கண்டென்ட் வாட்ச் பண்ணும்போது இதோட கலர்ஸ்லாம் ரொம்பவே சூப்பரா பாப் பண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு HDR கண்டென்ட்டும் சப்போர்ட் பண்ணுது. ஓவராலாக இதோட டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த டிஸ்பிளேக்கு பக்கத்தில் இங்கே அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து வழக்கமான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட நல்ல அக்யூரேட்டாகவும் வேகமாகவும் வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாக்கும் நல்லா தரமாக கொடுத்துருக்காங்க. எனக்கு இதெல்லாம் கொடுத்தா போதாது, இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வலுவாக வேணும்னு கேட்குறவங்களுக்காக இந்த சைடு வந்து மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 9400 பிளஸ்ன்ற ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 3 நானோமீட்டர்ல பில்ட் பண்ண ப்ராசஸர். இந்த ஃபோனில் ஹீட்டிங் இருக்கா, கேமிங்லாம் எப்படி இருக்குன்றது தான் ஒவ்வொன்றா இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பெஞ்ச்மார்க்லேருந்து ஆரம்பிப்போம். ஆண்ட்ராய்டில் இதை ரன் பண்ணும்போது எனக்கு அரௌண்ட் 2.7 மில்லியன் வரலியமான ஸ்கோர் கிடைக்குது. ஆனால் தெர்மல் த்ராட்லிங்கில் அந்த அளவுக்கு சிறப்பான ஸ்டெபிலிட்டி கிடைக்கல. 3D மார்க் ரன் பண்ணும்போதும் ஸ்டெபிலிட்டி லெவல் வந்து ரொம்ப 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 நார்மலாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருந்தா சிறப்பாக இருந்திருக்குன்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆனால் இந்த பெஞ்ச்மார்க்லாம் ரன் பண்ணும்போது மேஜராக பயங்கரமாக கொதிக்குது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஆனால் ஹீட்டிங் வந்து இருக்குது. ஆனால் இந்த ஹீட்டிங்லாம் நார்மலாக யூஸ் பண்ணும்போது இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த ப்ராசஸரை வச்சு நீங்கள் ஹெவியான டாஸ்க்லாம் ஈஸியாக ரன் பண்ண முடியுது. என்ன கேமரா யூஸ் பண்ணும்போது மட்டும் அப்பப்போ கொஞ்சமாக ஹீட் ஆகுது. இருந்தாலும் மேஜர் ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் இல்லைன்றது ஒரு பாசிட்டிவ். அடுத்தது இந்த ஃபோனோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசும்போது BGMI மாதிரியான கேம்ஸில் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே 120 FPS வரலியமான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நான் கேம் பிளேவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் இதில் பெரிய அளவுக்கான லேக் இல்லாமல் ஒரு நல்ல ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இருந்தாலும் 90 FPSல நீங்கள் விளையாடுறீங்கன்னா ஒரு லாங் டேர்மாக ஒரு 1 ஹவருக்கு மேலே விளையாடும் போதும் ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். 120 FPSல ஒரு குட்டி குட்டி ஃப்ரேம் டிராப் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அடுத்தது இங்க மல்டி டாஸ்கிங் வரும்போது உங்களுக்கு எந்த வித குறையும் இல்ல, நல்ல ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அனிமேஷனும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இங்க சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசும்போது ஃபன்டச் OSல ரொம்பவே மோசமா இருந்துன்னு சொல்லியிருந்த நிலைமை எல்லாமே இங்க ஆரிஜின் OSல பெட்டரா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. Android 16 அவுட் ஆஃப் தி பாக்ஸோட கொடுத்துருக்காங்க. இதுல லாக் ஸ்கிரீன் லெவல்ல நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. நோட்டிபிகேஷன் பேனல்லையும் நிறைய சேஞ்ச் விசிபிளாவே தெரியுது. அடுத்ததா பிரைவேட் சேஃப், ஆரிஜின் ஐலாண்டு, சம் ஆஃப் த AI ஃபீச்சர் அப்படின்றது எல்லாமே இந்த சாஃப்ட்வேரோட பாசிட்டிவ். ஆனா இதுல இருக்கிற நெகட்டிவ் என்னன்னா இங்க உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் நிறையவே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். இதோட சேர்த்து கலர் OSலாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே பெட்டரான OSன்னு சொல்ல முடியாது. நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் பண்ணிட்டே போறாங்க. இன்னும் ஒரு வருஷத்தை தாண்டும் போது கண்டிப்பா பேட்டில் வந்து இன்னுமே உக்கரமா போகும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இதுதான் நிலைமை. அப்புறம் 5 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 7 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்கன்றது இன்னொரு பாசிட்டிவ். சரி, சாஃப்ட்வேர் பத்தி பேசுனதெல்லாம் ஓகே, இதுல பேட்டரி எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க. சரி, சாஃப்ட்வேர் பத்திலாம் பேசுனதெல்லாம் ஓகேப்பா, பேட்டரிலாம் எப்படிப்பா இருக்குன்னு கேக்குறீங்கன்னா இங்க உங்களுக்கு 6200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது 3rd ஜெனரேஷன் சிலிக்கன் ஆனோடு டெக்னாலஜில தான் ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த போன்ல இதை நான் டெஸ்ட் பண்ணி முடிக்கும் போது எனக்கு ஒரு 11 மணி நேரம் 35 நிமிஷம் வரலியமான SOT கிடைக்குது. கண்டிப்பா ரீசெண்டா இந்த மாதிரியான ஃபிளாக்ஷிப் போன்ஸ்ல அதிக அளவுக்கான பேட்டரி லைஃப் பார்க்கிறது ரொம்பவே அரிதிலும் அரிதா இருக்கு. அந்த வகையில இதோட பேட்டரி லைஃபை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். இன்னொரு பாராட்டுக்குரிய விஷயம் என்னன்னா
இதை சார்ஜ் பண்றதுக்கு எனக்கு 1 மணி நேரம் 5 நிமிஷம் வரையுமான டைம் எடுத்துக்குது 90 வாட்கான சார்ஜிங் வச்சு. இதோட சேர்த்து உங்களுக்கு 40 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. சாம்சங் போனீங்கன்னா உங்களுக்கு 15 வாட் 20 வாட் 25 வாட் தான் கொடுத்துருப்பாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இங்க வயர்லெஸ் சார்ஜிங்லயும் உங்களுக்கு 40 வாட்ஸ் வரையும் கொடுத்துருக்கிறது இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவா நான் பார்க்கறேன். அப்புறம் பேட்டரிலாம் நல்லா கொடுத்துட்டு டிசைன்ல ஏதாவது குறை வச்சிருப்பாங்களான்னு கேட்டா ஒரு குட்டி குட்டி குறை மட்டும்தான் இருக்கு. மேஜர் நெகட்டிவ் இல்ல. இதுல என்னப்பா குறையா இருக்குன்னு கேட்டா இதோட வெயிட் தான். நான் செக் பண்ணும்போது 203ல இருந்து 206 கிராம் வரையுமான வெயிட் இருந்துச்சு. பிடிக்கும் போது ஸ்லைட்லி இன்னும் கொஞ்சம் எட்ஜஸ்லாம் கர்வ் பண்ணி தான் நல்லா இருக்குன்னு தோணுது. அடுத்தது இதோட பில்ட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது இங்க உங்களுக்கு IP69க்கான ரேட்டிங் கிடைச்சிரும். தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்தாலும் ஈஸியாவே காப்பாத்திடலாம். அப்புறம் இந்த பேக் சைடு வரும்போது இங்க உங்களுக்கு கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. சைட் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு அலுமினியம் பில்டா கொடுத்துருக்காங்க. இங்க ஃப்ரண்ட்ல வரும்போது ஷார்ட் சென்சேஷனோட கோர் அப்படின்ற ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஓவராலா பில்ட் குவாலிட்டி சைடு வரும்போது நல்லா தான் பண்ணிருக்க மாதிரி தெரியுது. அந்த வெயிட்டை மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த போனோட ஓவர்வியூன்னு பார்க்கும்போது டாப்ல உங்களுக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் உங்களுக்கு செகண்டரி ஸ்பீக்கரும் கிடைச்சிரும். பாட்டம் சைடு வரோம்னா இங்க உங்களுக்கு ஒரு சிம் கார்டு ட்ரே இருக்கு. இதுல உங்களுக்கு 2 சிம் கார்டுக்கான சப்போர்ட் மட்டும்தான் இருக்கு. மெமரி கார்டு ஆப்ஷன் கிடையாது. போட்டுக்கிறதுக்கான எந்த ஒரு அதுக்கு பக்கத்துல ஒரு பிரைமரி மைக்கு USB Type-C கொடுத்துருக்காங்க. இங்க உங்களுக்கு USB 2.0 மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுது. USB 3.2 இன்னுமே கொடுக்கல. பக்கத்துல உங்களுக்கு பிரைமரி ஸ்பீக்கர் கிடைச்சிரும். லெஃப்ட் சைட்ல எதுவுமே கிடையாது. ரைட் சைட்ல வால்யூம் பட்டன் அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெட்டல் பில்ட் அப்படின்றதுனால ஆண்டனா லைன்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். இது மட்டும் இல்லாம அடிஷனலா இங்க உங்களுக்கு IR பிளாஸ்டர் கொடுத்துருக்கிறதுனால இதை நீங்க ரிமோட்டாவும் யூஸ் பண்ணலாம். நெட்வொர்க் சைடு வரும்போது மேஜரான நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் இல்ல. நம்பர் ஆஃப் 5G பேண்ட்ஸ்னு பார்க்கும்போது மேஜரா என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து உங்களுக்கு Wi-Fi 7 Bluetooth 5.4 எல்லாம் கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இருக்கிறதுனால கார்ட்லெஸ் பேமெண்ட்டும் உங்களால ஈஸியாவே பண்ண முடியுது. அப்புறம் இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டின்னு வரும்போது இங்க இந்த டுவல் ஸ்பீக்கர் வந்து நல்லாவே சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க. இதோட அவுட்புட் கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் இது மட்டும் இல்லாம இந்த போன்ல ஸ்டோரேஜ் சைடு வரும்போது இங்க உங்களுக்கு 12GB 256GB வேரியண்ட பேஸா கொடுத்துருக்காங்க. LPDDR5X RAM தான் உள்ள கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து UFS 4.1 சப்போர்ட் இருக்கிறதுனால இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் இந்த பட்ஜெட்ல ரொம்ப சிறப்பாகவே பண்ணிருக்கிற ஒரு ஃபீலை தான் கொடுக்குது. இதெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா. இந்த போன்ல மெயின் ஃபீச்சரான இதோட கேமராவை பத்தி பேசுங்கன்னு சொல்றது எனக்கு கேக்குது. இந்த போன்ல பின்னாடி உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் சென்சார் 50 MBக்கான சென்சார், ரெண்டாவது 50 MBக்கான அல்ட்ரா வைடு, மூணாவதா இருக்கிறது 3x பெரிஸ்கோப் லென்ஸ். ஃப்ரண்ட் சைடுல உங்களுக்கு 32 MBக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பேக்ல இருக்கிற மெயின் சென்சாரை பத்தி பேசும்போது உங்களுக்கு கலர்ஸ், டீடைல்ஸ், டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்ட்ல ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அடுத்ததா இந்த 50 MBக்கான அல்ட்ரா வைட் சென்சாரை பத்தி பேசும்போதும் டீடைல்ஸ் லெவல்ல ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. மெயின் சென்சாருக்கு ஈக்குவலான கலர்ஸையும் கொடுத்துருக்காங்க. மூணாவதா இருக்கிற இந்த பெரிஸ்கோப் லென்ஸை வச்சு எடுக்கிற இந்த 3x 6x போட்டோஸ் எல்லாமே இம்ப்ரெசிவான ரிசல்ட் கொடுக்குது. இந்த 10xல எடுக்கிற போட்டோஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல டீடைல்ஸை சாஃப்ட்வேர் டியூனிங் வழியா கொடுத்துருக்காங்க. ஆனா 100x போகும்போது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் அடிஷனலா இந்த போன்ல உங்களுக்கு மேக்ரோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 3x 6x அதிகபட்சம் 20x வரலையும் டிஜிட்டல் ஜூம் பண்ணி உங்களுக்கு மேக்ரோ போட்டோஸ்லாம் எடுத்துக்க முடியும். இது நல்ல இம்ப்ரெசிவான ரிசல்ட் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம போர்ட்ரேட் இமேஜஸ் பத்தி பேசும்போது இந்த போன்ல உங்களுக்கு டிஃபால்ட்டாவே 23 35 50 85 100 mm சொல்லிட்டு டிஃபரெண்டான மோட்ல போர்ட்ரேட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே சிறப்பாவே கொடுத்துருக்காங்க. நேச்சர் சீன் எடுக்கும்போதும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஹியூமன் சப்ஜெக்ட்ல வரும்போதும் இதோட அவுட்புட் சிறப்பா இருக்கு. இதோட சேர்த்து இதுல ஜைஸ் கொலாபரேஷன் இருக்கிறதுனால இதுல தனியான ஃபில்டர் ஆப்ஷன் நிறையவே இருக்கு. இதை வச்சு எடுக்கிற அவுட்புட்டும் நல்ல இம்ப்ரெசிவான ரிசல்ட் தான் கொடுக்குது. அப்புறம் இந்த ஃப்ரண்ட் கேமரா சைடு வரும்போது இதோட அவுட்புட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. என்னதான் 32 MBக்கான சென்சாரா இருந்தாலும் இதுல ஷார்ப்னஸ் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் வரப்போற சாஃப்ட்வேர் அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்ணா நல்லா இருக்குன்னு தோணுது. இப்போ அப்படியே இதோட வீடியோ சைடு வரும்போது ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 4K 60 FPS ஒலிமான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல அவுட்டோர்ல எடுத்த சாம்பிள்ஸ் வச்சு பார்க்கும்போது டைனமிக் ரேஞ்ச், கலர்ஸ், டீடைல்ஸ் ஆஸ்பெக்ட்ல நல்லா இருக்கு. ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்க. 4K 60 FPSல ஃப்ரண்ட் கேமரால எடுக்கும்போது டீடைல்ஸ், டைனமிக் ரேஞ்ச்லாம் இப்படி தான் இருக்கும். நார்மலாக வாக் பண்ணும்போது ஸ்டெபிலைசேஷன்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்டோரில் செக் பண்ண வீடியோவை போட்டு காட்டுறேன். இப்போ 4K 60 FPSல நார்மல் வீடியோ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ லைட்டாக மூவ் பண்ணும்போது குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் இன்டோரில் ஷூட் பண்ணுறீங்கன்னா நல்ல லைட்டிங் வச்சு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல அவுட்புட் இந்த ஃபோன் வழியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. இல்லைன்னா நீங்க எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இன்டோர்ல இருந்து அப்படியே அவுட்டோருக்கு போய் பேக் சைடில் இருக்கிற கேமரா வழியா வீடியோஸ் எடுக்கும்போது 4K 60 FPSல ஸ்டெபிலிட்டி, டீடைல்ஸ், டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்ட்ல எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அப்படியே இன்டோர்ல எடுத்த பேக் சைடு கேமராவோட ஃபுட்டேஜை பார்த்துக்கோங்க. பேக்கில் 4K 60 FPSல எடுக்கும்போது உங்களுக்கு டீடைல்ஸ், டைனமிக் ரேஞ்ச்லாம் இப்படி தான் இருக்கும்.
அப்படியே மேலே தூக்கி பார்ப்போம். பேக்கில் 1 டிஸ்டன்ஸில் நான் எடுத்துகிட்டு இருக்கிற ஃபுட்டேஜோட குவாலிட்டி இப்படி தான் இருக்கும். இண்டோரில் ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நீங்கள் ஷூட் பண்ணும்போது இதோட குவாலிட்டி இப்படி தான் இருக்கும். லைட்டாக மூவ் பண்ணும்போது ஏதாவது வேரியேஷன் ஷேக் இருக்கான்றதை பாருங்கள். நீங்கள் ஃபிக்ஸ்டாக வச்சு ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோனை வச்சு நீங்கள் கண்டிப்பாக ஒரு யூடியூப் வீடியோவோ இல்லை ஷார்ட்ஸோ நீங்கள் இதை வச்சு ஈஸியாக பண்ணுற மாதிரியான குவாலிட்டி தான் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் இதில் ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு 1080p 30 fpsல போர்ட்ரேட் வீடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்புட்டும் நல்லா இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ இங்கே ஓவராலாக கேமரா சைடு வரும்போது ஒரு 50,000 55,000 வரைக்கும் உங்களால் செலவு பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஃபோன் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபைனலாக இதோட ப்ரைஸிங்கை பற்றி பேசும்போது இந்த ஃபோன் 60,000 அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்ல லான்ச் பண்ணியிருந்தாலும் கார்டு ஆஃபர் போக 56,000 அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்டுக்கு 12GB 256GB வேரியண்ட்டை உங்களால் வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நிறைய ஏரியா ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதோட டிஸ்பிளே குவாலிட்டியும் சரி, ஓவரால் பேட்டரி லைஃபும் சரி, கேமரா குவாலிட்டியும் சரி, பில்டு குவாலிட்டியும் சரி ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்லையும் உங்களுக்கு 120 fps வலியமான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டுவெல் ஸ்பீக்கர் ஆஸ்பெக்ட்லையும் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. ஸோ என்ன கேட்டால் ஒரு 55,000 ப்ரைஸ் பாயிண்ட்டில் இது வந்து ஒரு சாலிடான ரெக்கமெண்டேஷனாக இருக்கும். இருந்தாலும் இதே பட்ஜெட்டில் வர இந்த மோட்டோ சிக்னேச்சரோட உங்களுக்கு கம்பேரிசன் வேணுமா வேணாமான்றதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது எல்லாத்தையும் நாம் ஓனாக காசு போட்டு வாங்கி தான் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் அப்படி தான் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ மறக்காமல் அதுக்கான சப்போர்ட்டை கொடுங்க. இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும்